வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் சேம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம வீரா சிஎம் கூட ஒரு பெரிய மீட்டிங்கை வச்சுருக்காங்க. அது நம்ம ராணி பற்றிய விஷயத்த அறியதுக்காக அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ராணியின் காதுகளுக்கு எட்டுது. இன்றைக்கி மீட்டிங் நம்ம வீட்டில் ஒரு பூஜையை கண்மணிக்காக துணி கடையை ஆரம்பிக்கிறதுக்காக வீட்டில் பெரிய பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எப்படினாலும் வீராவால் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாதுமே, அவள் பதவி போனோம், அதுக்கு நம்ம ஒலை வச்சுருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வீராவுக்கு ஒரு ஒலையை தூக்கி வைக்கிறதுக்காக நம்ம ராணி திட்டம் போடுறாங்க. ஆனால் அந்த திட்டத்துலேயும் நம்ம மாறனோட உதவியோடு அந்த முறியடிக்கிறாங்க நம்ம வீரா. அதுவும் இல்லாமங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்கிறாங்க. அதில் நம்ம மாறனையும் வீராயும் சேர்ந்து இருக்கக்கூடாது, பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ராணி மட்டும் அந்த ராகவன் கனிப்பாப்பா கூட சேர்ந்து ஜோடி போட்டு எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு, இந்த பாரு வீரா, இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கணும், நீ போய் எடுத்துகிட்டு வா, ஃபேமிலி ஃபோட்டோ நீ போய் எடுன்னு சொல்லுனா, அது எதுக்கு, இதிலெல்லாம் எடுத்தால் நல்லா இருக்காது, அதுக்கு கேமராமேனை வர வச்சுருக்கேன், பெர்ஃபெக்டாக நிற்போம் அப்படின்னு அந்த இடத்துல மாறன் வீரா ரெண்டு பேருமே ஜோடியாட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம எப்படியாவது ஃபேமிலி ஃபோட்டோவில் இந்த வீரா இருக்கக்கூடாது, அவளை பிரித்து தள்ளணும், அவளை இந்த வீட்டில் ஒரு ஆளாத்தே இருக்கக்கூடாது, விரட்டணும் அப்படின்னு எல்லாம் சூழ்ச்சி பண்ணோம். ஆனால் மாறன் எல்லாத்தையும் பக்காவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஆப்பு வைக்கும் விதமாக ஃபோட்டோகிராஃபரையும் கூட்டி கொண்டு வச்சுட்டான். இவைக்கு ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின்னு எவ்வளோ முயற்சித்தாலும் அதெல்லாம் முறியடிக்கப்பட்டுட்டு அந்த மீட்டிங்கையும் இப்போ பெர்ஃபெக்டாக வீரா நடத்திட்டா. ஆனால் அவள் இங்கே இருந்துக்கிட்டு எப்படி அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு ஆதித்யா ஒரு கெடுபிடியை நம்ம ராணிக்கு விதிக்கிறாங்க. ராணி எனக்கு அதுதான் ஆச்சரியம், அவள் எங்கே தான் கண்மணிக்காக நடத்த இந்த பூஜையில் இருந்தா, அப்படி இருக்க நேரம் மீட்டிங்கையும் எப்படி அட்டன் பண்ணிட்டா, நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு வீரா கதையை முடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல கரிகலங்கி நிற்கிறாங்கங்க ஆதித்யாவும் புஷ்பாவும், அதாங்க ராணியும். அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சேம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் கண்மணி சார்பாக ஒரு துணிக்கடை ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ளே பூஜையை வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கலாம் மாமா அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன்ட்ட சொல்லிக்கிட்டு ராணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கலெக்டர் பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கா இந்த வீரா. அதாங்க சிஎம் எல்லாம் வச்சு தாசில்தார் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து என்னை பிடிக்கிறதுக்கான அந்த மீட்டிங். ஆனால் நான் சிக்கக்கூடாது, அதே நேரத்தில் வீரா இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணக்கூடாது. இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் கலெக்டரே புறக்கணித்ததுனால கண்டிப்பாக இந்த வேலைக்கு கெடுபிடி வரோம். கண்டிப்பாக இவ அவளுக்கு கொடுக்க டியூட்டியை சரியாக செய்யலை அப்படின்னு அந்த இடத்துல அவளுக்கு வேலைக்கு ஆப்பு வைக்கும் விதமாட்டு நம்ம பண்ண முடியும். இந்த பூஜையிலையும் கண்டிப்பாக அவள் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசி வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அவள் இருந்தே ஆகணும், இங்கேருந்து நழுவ முடியாது, என் கழுகு பார்வை என் கண் பார்வையிலேருந்து தப்ப முடியாது அப்படின்னு ராணி நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்காக அலங்காரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நேரமே அந்த மீட்டிங்கு நம்ம மாறனோட உதவியோட போயிடறாங்க. நம்ம சுத்து முட்டம் பார்க்குறாங்கங்க இங்கே ராணி, எங்கே வீராவை காணல, இந்த மீட்டிங் முக்கியமான மீட்டிங்கு, அவள் அட்டன் பண்ண போக மாட்டேன் அப்படின்னு இந்த பூஜை தான் முக்கியம்னு சொல்லியிருந்தா. ஆனால் இப்போ அவளை காணுமே அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரன் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. இவ ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி கூட வேலை தான் முக்கியம், சொந்த அக்காயாக இன்னைக்கு சார்பாட்டு ஒரு துணிக்கடை ஆரம்பிக்க பூஜை, அதில் இவ எவ்வளோ தூரம் இருக்கணும் முக்கியமாக அப்படின்னு இவளுக்கு சொன்ன பிறவும் இந்த வீரா கேட்காம வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இதை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா அப்படின்னு அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமாக அதாங்க வள்ளியம்மா ராமச்சந்திரன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துல நிரூபிக்க பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மாறன் அடுக்கடையில் புறவாசலோடு கொண்டு விட்டுறாங்க. மீட்டிங்கை முடித்து நம்ம ராணிக்கு பல்ப் ஆயிடுறாங்க. அப்போது இங்கே தான் இவ்வளோ நேரம் இருந்தாலா அப்படின்னா இந்த மீட்டிங் அவள் அட்டன் பண்ணலை தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுப்போம், அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாச்சு அப்படின்னு எடுக்க நேரம் நம்ம கண்மணி இடத்துல இருந்துக்கிட்டு அந்த ராணி அழகாக ராகவனை பிடிச்சிக்கிட்டு
கனிப்பாப்பா கூட இருத்தி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. அதே இது மாறன் வீராவை மட்டும் சேர்ந்து நிற்கிறக்கூடாது. அதுவும் இந்த வீரா இந்த ஃபேமிலி கிடையாது, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்போனா இவளை வந்து கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவில் நிற்க வைக்கக்கூடாதுன்னு அழகாக ஸ்கெட்சை போட்டு வந்து ராணி இனி ஃபேமிலி ஃபோட்டோ எடுப்போம், வீரா நீ போய் ஃபோட்டோ எடு அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம மாறன் என் வீரா இல்லாமல் ஃபேமிலி ஃபோட்டோவா, என் வீரா தான் எனக்கு முக்கியம், அப்போனா என் வீரா என் கூட இருக்கணும்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எங்கே போகிற வீரா, இந்த ஃபோட்டோ உனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், நீனா நம்ம ஃபேமிலி தானே, நீ இல்லாமல் நம்மளுக்கு ஏது ஃபேமிலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு அதுக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபரை வர வச்சுருக்கேன், செல்லில் யார் எடுப்பா, அதெல்லாம் கிளாரிட்டி அதெல்லாம் இருக்காது, ஒரிஜினலாக எடுக்கிறது தான் நல்லது, அதுக்காக நான் இவரை வர வச்சுட்டேன் அப்படின்னு வந்து நம்ம மாறன வீராவை சேர்ந்து ஃபோட்டோவை வளைச்சி எடுக்கிறாங்க. இதை பார்த்ததோடு வந்து ராணிக்கு கதிகலங்கு. நம்ம இவங்களுக்கு ஆப்பு வைக்கலான்னு நினச்சோம், ஆனால் அதையும் மீறி இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இவங்களை 2 பேர்த்தையும் நம்மளால் பிரிக்க முடியாதோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, மண்டையை பிச்சுக்கிட்டு ராணி. அப்போ தான் ஆதித்யா வந்து கால் பண்ணுறாங்க, என்ன இன்றைக்கி அந்த பூஜை இருக்குது, வீரா எப்படியும் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண போகமாட்டா, இன்றைக்கி அந்த பூஜைக்காக இங்கே இருப்பா, அதுவும் அவங்க அக்காளுக்காக நடக்கக்கூடிய பூஜை, அது அவளுக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு நீ வந்து சொன்ன, நானும் உன்னை நம்பி இருந்தேன், ஆனால் அது எல்லாமே தவிடுபொடி ஆயிட்டு, என்ன சொல்கிற ஆதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஆதித்யாட்ட. ராணி ஆமாம் அந்த மீட்டிங்கை அவள் அட்டன் பண்ணிட்டா, உன்னை பிடிக்கிறதுக்குள்ளே ஸ்கெட்சும் போட்டாச்சு, அநேகமாக நீ யார் அப்படின்னு உள்ள இதுவும் வந்து கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா கண்டிப்பாக உன்னோட இமேஜை வந்து உன்னை டார்கெட் பண்ணி அடிக்க நேரம் கண்டிப்பாக அதில் டிஸ்பிளே ஆகிருக்கும், அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் அப்படின்னு வந்து சொன்ன உடனே உண்மையில் வந்து என்ன யாருன்னு தெரிஞ்சிட்டாலா, அவன் நான் மீட்டிங் அட்டன் பண்ணலன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இவள் அட்டன் பண்ணிட்டாளா, இது எல்லாம் நீ சொல்லது உண்மையா ஆதித்யா அப்படின்னு வந்து கேட்குற நேரம் நான் என்ன பொய்யா சொல்லேன், அந்த வீராவையும் மாறனையும் நீ வந்து என்ன சரியாக புரிஞ்சுக்கிடலை, அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட தில்லாலங்கடிகன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போ இந்த மீட்டிங்கை அநேகமாக வந்து ஸ்கெட்சு போட்டு வந்து முடிச்சிட்டா, உன்னை யாருன்னு அவளுக்கு கண்டிப்பாக தெரியும், நீ வந்து இனி கேர்ஃபுல்லாக இரு, ஒவ்வொரு விஷயமும் இனி வந்து உன்னை மாட்டி அதிகாரிகளை வச்சு பிடிக்க தான் பாப்பா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன மீறி வந்து இவன் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணி என்ன பிடிக்க அளவுக்கு ஸ்கெட்சு போட்டுட்டாளா, விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அமீர் அனுப்புன அந்த இமேஜை பார்த்து சாக்காரங்க, என்னது நம்ம வீட்டில் இருக்குது போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவி ராணியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. இவா இந்த வீட்டில் இருக்காளா, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கு அதிகாரம் பண்ணிட்டு ஒரு போதை கடத்தல் கும்பல்காரி இருக்கிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கலெக்டர் வீட்டுக்குள்ளே இவளா அப்படின்னு வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அதிகாரிகளை வச்சு கையும் களவுமா பொறி வச்சு பிடிக்கிறாங்க ராணியை.